الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை நாம மன்ஹஜு ஸலஃபுடைய இந்த நீண்ட தொடர் வகுப்பை பார்த்து கொண்டு வரோம். இதில் நாம் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறையும் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய எது எது வழிமுறை அல்ல என்ற விஷயங்களை நாம அறிகின்றோம். உண்மையாகவே இது இந்த கோர்ஸுடைய நோக்கமே பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக விட்டு சென்ற அசலையும் உசூலையும் அடிப்படைகளையும் அறிந்து அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்து அமல்படுத்தி அல்லாஹ்வை பொருத்தத்தை பெற்றார்களோ அதே போன்றுதான் நாமும் இந்த மார்க்கத்தை அதே போன்றே நாம புரிந்து அமல்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன், ஏனென்றால் இது மன்ஹஜ் என்று பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களிலும் அமையும். இது அகீதா கொள்கை ரீதியான விஷயங்களிலும் எப்படி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வது, எப்படி நம்பிக்கை கொள்வது, அதுக்கு ஒரு மன்ஹஜ், அதுக்கு ஒரு வே. எப்படி அமலுடைய விஷயங்கள் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அதிலும் என்ன மன்ஹஜ் தேவைப்படுது. அஹ்லாக்குடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுதும் என்ன அங்கு மன்ஹஜ் தேவைப்படுது. முஆமலாத் குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன், இதிலும் என்ன நமக்கு மன்ஹஜ் தேவைப்படுது. ஆக எல்லா அம்சங்களுக்கும் மன்ஹஜ் ஸலஃப் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அந்த ஒரு காரணத்தினால்தான் நாம இத தொடர்ச்சியாக அதுவும் நீண்ட ஒரு பாடங்களை கொண்டு நாம் பார்த்து கொண்டு வரோம். ஒவ்வொரு விஷயமும் என்ன மிகவும் என்ன ஆழமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதை நாம் அலட்சியப்படுத்தினோம் என்றால் என்ன ஆகும்? மன்ஹஜில் வழிகேடுகள் ஏற்படும். அந்த வழிகேடு எங்க ஏற்படலாம்? கொள்கையிலும் ஏற்படலாம், இபாதத்திலும் ஏற்படலாம், அஹ்லாக்கியாத்திலும் ஏற்படலாம், முஆமலாத்திலும் ஏற்படும். என்னாகும்? அதனுடைய விளைவு கடைசி கட்டத்துல மனிதனுடைய கொள்கையே போச்சுன்னா அவனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த மனிதன் என்ன நரகத்தில் தான் தள்ளப்படக்கூடியவனாக இருக்கும். இதனால்தான் எத்தனையோ வழிகேட்டு கூட்டங்கள் நம்ம சமகாலத்திலும் சரி இதற்கு முன்னால் இருந்த அனைத்து வழிகேட்டுடைய தவறு என்ன? ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மன்ஹஜ்ல குளறுபடிகள் செஞ்சாங்க. ஒன்று முழுக்க முழுக்க வழிமுறையே என்ன மாற்றி பின்பற்ற ஆரம்பித்தாங்க, வழிகேட்டு சென்றாங்க. அல்லது சில ஃபீல்டுல அஸ்மா சிஃபாத்திலும் கதருடைய விஷயத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் விஷயத்திலும் பெரும் பாவம் செய்யக்கூடியவனுடைய நிலையிலும் சொர்க்கம் நரகம் என்ற படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களுக்கு விஷயத்திலும் என்ன ஒவ்வொருவரும் என்ன தன்னுடைய அறிவையோ அல்லது தன்னுடைய அந்த அமைத்த அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ செய்ததுனால சஹீஹான மன்ஹஜை விட்டு அவர்கள் வெளியேறி அவர்கள் என்ன செய்தார்கள்? வழிகேட்டில் தான் சென்றார்கள். அந்த ஒரு வழிகேட்டு நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாம தொடர்ச்சியாக இதை நாம படிக்கின்றோம். இதில் நாம இன்ஷா அல்லாஹ் இன்று 3 விஷயங்களை பார்ப்பதற்காக முயற்சி செய்வோம். முதல் விஷயம் 24வது மஸ்அலா, மஸ்அலத்து தக்ஃபீரி வ தப்தீப் ஃபி கைரி இஹ்தியாத்தின் ஃபில் இஸ்லாம். ஒரு மனிதனை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்வதும், ஒரு மனிதனை பார்த்து நீ பிதஅத்வாதி என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இதுல நாம எந்த ஒரு பயமோ எந்த ஒரு அச்சமோ கொள்வது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை என்ன? ஸலஃபுடைய வழிமுறை கிடையாது. ஸலஃபுடைய வழிமுறை என்ன? ஒரு மனிதனை காஃபிர் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருவர் பிதஅத்வாதி, இன்னார் பிதஅத்வாதி என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும் இந்த டைட்டில் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் என்ன அவருடைய நாவையை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப துல்லியமாக அந்த விஷயங்களை செய்வார். இதனுடைய கண்டிஷனையும் இதனுடைய சில தடைகள் அவருக்கு எல்லாம் அகற்றிய பிறகுதான் ஒருவர் இந்த கட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லும். இல்லைன்னா ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல அவர் ஒரு நபரை பார்த்து
ஒரு பாவத்தை, ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டார் என்பதற்காக நீ காஃபிர் என்பதோ, அல்லது அவன் பிதாத்துடைய விஷயத்தில் விழுந்து விட்டான் என்று நீ பிதாத்துவாதி என்று இப்படி பெயர் சூட்டுவது என்பது இது சலஃபுடைய வழிமுறை அல்ல. இந்த விஷயம் புரிஞ்சுதா? இங்க நம்ம பார்க்கலாம். ليس من من قال العمر بازم الشيخ عمر بازم حفظه الله في كتابه ليس من السنة أو ليس من منهج السلف ليس من منهج السلف الحكم على المعين ببدعته إلا بعد إقامة الحجة بثبوت الشروط وانتفاع الموانع. இது ரெண்டு விஷயம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். بثبوت الشروط وانتفاع الموانع وليس من منهج السلف تكفير الناس إلا بما ورد أنه كفر في الشرع. ஒரு குறிப்பிட்ட நபரை அவருடைய பிதஅத் காரணமாக குற்றம் சாட்டுவது, நிபந்தனைகள் நிறைவேறி தடைகள் நீக்கப்பட்டு பின்னர் ஹுஜ்ஜத் தெளிவான சான்று நிலைநாட்டப்படும் வரை சலஃபுகளின் முன்னோர்களின் என்ன இது வழிமுறை அல்ல. மேலும் சலஃபுகளின் மன்ஹஜ் மக்களை தக்ஃபீர் காஃபிர் என்று தக்ஃபீர் செய்வது ஷரியத்தில் அது குஃப்ர் என்ற நிரூபிக்கப்பட்டவற்றை தவிர வேறில்லை. இப்ப மார்க்கத்தில் இது செஞ்சா குஃப்ர் என்று சொன்னா அதுதான் குஃப்ர் என்று சொல்லுவோம். ஆனா இந்த நபர் இதை செய்கின்றார், இவர் காஃபிர் ஆயிடுவார்னா அதுவரை என்ன செய்ய மாட்டாங்க, முழுமையாக அதோடைய கண்டிஷன்ஸ், அதோடைய மவானே முடியாதவரை, அதை நிறைவேற்றாதவரை என்ன செய்ய மாட்டாங்க, அவர் மீது இந்த பெயரை சூட்ட மாட்டார்கள். இப்ப நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொன்றாக நாம பார்க்கலாம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் என்ன செய்யறார், ஃபுலா வலி, இந்த நல்ல வலி அவுலியாவாக இருந்தவர் மரணித்து விட்டார். மரணித்து விட்டு அவருடைய தர்காவுக்கு போயிருக்காரு. போயிட்டு திரும்பி அவருடைய முதுகு காண்பிக்காம வராரு. இப்ப மனிதனை பார்த்து காஃபிர் ஆகிட்டாங்க. முதுகு என்ன செய்ய திரும்பி அந்த கபருக்கு காண்பித்த நிலையில வராரு, இவர் காஃபிர் ஆயிட்டாரு என்ற நிலையை நாம பார்க்கிறோம். இது பெரும் பாவத்துல ஒன்று. அவர்களிடம் கபருக்கு போறோம்னா பின்னாடியே முதுகு காண்பிக்காம வரணும். திருப்பி முதுகு காண்பிட்டு வந்துட்டாருன்னா அவரிடம் மத்தியில்னா இது பெரும் பாவத்தை செய்தவன், இவன் அவமதித்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் சென்றிருக்கிறான், இத மாதிரி ஒரு காரியம் செய்து விட்டான், என்ன இவன் காஃபிர் என்று சொல்லிவிடுவோமா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு நபர் வரார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, கடமையான விஷயங்கள், எனக்கு சில விஷயங்களை சொல்லுங்க, அதை கொண்டு நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வேளை கடமையான தொழுகையை தெரியப்படுத்துறாங்க. வேற ஏதாவது இருக்கா என்று, இல்ல வேற எது இல்ல, உபரியான தொழுகையை நீங்க செய்தாலே தவிர, இப்படி என்று நோன்பு ஹஜ் என்ற விஷயங்கள் தெரியப்படுத்தி விட்டு கடமையான விஷயங்கள் திருப்பி செல்றாங்க. திரும்பி எப்படி செல்றாங்க, முதுகு காண்பித்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. காண்பித்த நிலையில என்ன செய்யறாங்க, முதுகை காண்பித்து அப்படியே செல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், சதக இன் அஃப்லஹ இன் சதகா, அவர் உண்மையை கூறினார் என்றால் அவர் வெற்றி அடைந்தார். என்ன உண்மை? அவர் என்ன சொல்லிட்டு போறாங்க, இதை விட அதிகமாகவும் செய்ய மாட்டேன், இதை விட குறைவாகவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து என்ன செய்றாங்க, இவர் சொன்னது போல இருந்தார்னா இவர் வெற்றியாளர். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதுகு காண்பித்து போயிருக்காரு. இது குஃப்ருடைய நிலையில் வருமா? வராது. அப்போ மக்கள் தானாகவே ஒரு குஃபுராக என்று, ஒரு காஃபிர் என்று நினைத்துக் கொண்டு மக்களிடம் என்ன செய்யறாங்க, சில வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது நம்முடைய வழக்கம், இது ஒரு வழிமுறை கிடையாது. அதே போன்று அல்லாஹு தஆலாவும் ஒரு மனிதன் அறியாமல் செய்கின்றான், இன்னொரு மனிதன் வேணுமென்று செய்கின்றான். ரெண்டுத்திலும் வித்தியாசம் காண்பிக்கப்படுகின்றது. அதுதான் இங்கு பொதுவாக தக்ஃபீர் என்று சொல்லும் பொழுது பொதுவாக தக்ஃபீர் தப்தீயுடைய விஷயத்துல நமக்கு வேறுபாடு இருக்கு. ஒரு மனிதர் தெரியல செய்து கொண்டிருக்கிறார், குஃப்ரான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்,
அவரிடம் சென்று இது செய்வது குற்றங்க, இது மனிதனை குஃப்ரு வரை கொண்டு செல்லுங்க, இது செய்யாதீங்க என்று புரிய வைத்து விட்டு பிறகு அவருக்கு ஏதாவது காரணங்கள், ஏதாவது தடை இருக்கா, அல்லது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில செய்கிறாரா, இல்ல சுயநலவோடு செய்கிறாரா என்ற விஷயங்கள்லாம் கண்டறிந்த பிறகு அவன் பிடிவாதமாக செய்கின்றான் என்றால் அப்பொழுது அவன் காஃபிராக தான் கருதப்படுவான். அப்பொழுது மார்க்கம் இப்படி செய்யக்கூடியவன் குஃபுரு காஃபிராகி விடணும், அவன் காஃபிராக தான் ஆகும். அதுவே இன்னொருத்தன் அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் அந்த குஃபுரை செய்தார், குஃபுரை செய்து விட்டார், போய் சொல்லப்படுகின்றது இல்லைங்க இது தடையானது, இது அவருக்கு கல்வி கொடுக்கப்படுது, கற்றுக் கொடுக்கப்படுகின்றார். அவர் என்ன செய்யறார், அதை கற்றுக்கொண்டு திருந்திக் கொள்றார். இவர் என்ன ஆகமாட்டாரு, காஃபிராக ஆக மாட்டார். இது வித்தியாசம் மார்க் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த வசனம் பாருங்க, குறிப்பாக சூரத்து நிசாவுடைய 94 ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா வரப்தும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபையனூ வலா தகூலூ லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினா தப்தகூன அரதல் ஹயாத்தத் துன்யா அரதல் ஹயாத்தித் துன்யா ஃபஇன்தல்லாஹி மகானிமு கஸீரா كذلك كنتم من قبل فمن الله عليكم فتبينوا ان الله كان بما تعملون خبيرا. இது நடந்த சம்பவம். இந்த வசனம் இறக்கப்பட்ட பர்பஸ் ஆஃப் ரிவிலேஷன், அஸ்பாபுன் நுசூல். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடன் இன்னொரு அன்சாரி சஹாபி போர்க்களத்துல கிளம்புறாங்க. போர்க்களத்துல போகும் பொழுது எதிரி போர்க்களத்தவருடைய வாளுக்கீழ் வந்த உடனேயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை கூறிவிடுகின்றார். அந்த சொன்ன உடனேயே அன்சாரி சஹாபி தன்னுடைய வாளை அவர் எடுத்து விடுகின்றார். என்ன செய்யல, வெட்டல. போர்க்களம் நடந்து கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிக்கக்கூடியவர், ஹிப்பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன செய்தார், இவன் செய்தது, இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது எதற்காக, உயிரை பாதுகாப்பதற்காக, இந்த மரணத்துடைய மௌத்துடைய பயத்தினாலதான் இவர் இந்த விஷயத்தை செய்தார் என்று ரசிகன் கொன்று விடுகின்றார்கள். இது கொன்று விட்ட பிறகு இந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதுதான் இங்க இந்த வசனத்துல வரக்கூடிய விஷயம். ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு செல்லும் போது தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாம் சொல்பவரிடம் நீர் முஃமின் அல்ல என்று கூறாதீர்கள். அவ்வாறு இவ்வுலக வாழ்வின் அற்ப பொருளை நாடாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ்விடம் ஏராளமான போர் வெற்றி பொருள் உள்ளன. இங்கு இது ஒரு சம்பவமாக இருக்கு. இந்த வசனம் இறக்கப்பட்ட ஒரு சம்பவம். அதே போன்று உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தையும் நாம அடுத்த இதுல தெரியப்படுத்தி இருக்கிறோம். முஸ்லிம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல அதுல வரும் கடைசியில அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் தன்னை கொலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இதை சொன்னார் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், அல்லா ஷகக்த கல்ப, அல்லா ஷகக்த கல்ப, இது அவன் இப்படிதான் சொன்னான் என்று அவனுடைய இதயத்தை பிளந்து நீ பார்த்தையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக, மிகவும் ஒரு கடுமையாக இந்த வார்த்தையை கேட்டிருக்காங்க. அல்லா ஷகக்த கல்ப, அடியான் அவனுடைய இதயத்தை நீ அவனுடைய மார்பை பிளந்து பார்த்தாயா, அவர் சொன்னது என்ன, கலிமாவை சொன்னது என்பது அவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதற்கு பிறகு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தெரியப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இல்ல நான் இந்த நிலையில இருந்துதான் நான் அவரை கொன்று விட்டேன். அப்போ உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கூறுகின்றார்கள், என்ன செய்ய போற மறுமை நாள்ல அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வர போறானே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கொண்டு வந்து உனக்கு எதிராக அல்லாஹு தஆலாவிடம் அங்கு வாதாட போறானே, இந்த நேரத்தில் என்ன செய்ய போற, உனக்கு என்ன இது இருக்கு, இதுல இருந்து விடுவிக்கக்கூடிய என்ன விஷயம் இருக்கு என்று திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது உசாமா பின் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் கூறினார்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று நான் இஸ்லாத்தை தழுவாதிருக்க வேண்டுமே, அந்த செயலை செய்யாதிருக்க வேண்டுமே என்று நான் விரும்பும் அளவிற்கு என் மீது கவலையும் வருத்தத்தையும் ஏற்பட்டது. என்ன அர்த்தம், இந்த காரியம் செய்வதற்கு, இந்த காரியம்
செஞ்ச பிறகு இஸ்லாத்தை தழுவி இருக்கலாமே, அல்லது இது என்னுடைய இஸ்லாத்தை தழுவிய பிறகு இந்த விஷயம் ஏற்பட்டிருக்க கூடாது என்று ரொம்ப நான் கவலை கொண்டேன் என்று உசாமா பின் ரலியல்லாஹு தெரியப்படுத்துறாங்க. இந்த ஹதீஸ் மற்றும் வசனத்தை கொண்டு நாம என்ன அறிய முடியும்? ஒரு மனிதர் அவர் முஸ்லீமாக இருக்கிறார்னா எதுவரை அவரிடமிருந்து எந்த ஒரு மவானே மற்றும் ஷுரூத் அதனுடைய முழுமையாக நிறைவேற்றாத வரை ஒருவரை காஃபிர் என்று நம்ம சொல்ல முடியாது. அவர் பாமர், அவருக்கு தக்ஃபீருடைய விஷயங்கள் செய்யக்கூடாது, தாலீம் கொடுக்கணும், கல்வி அவருக்கு கொடுக்கணும். கல்வி இல்லாத நிலையில அது செய்து கொண்டிருக்கிறார்னா அவரை நாம காஃபிர் என்று நாம சூட்ட முடியாது. எடுத்துக்காட்டாக சிலை வணக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு முஸ்லீம் ஆக இருக்கக்கூடியவர் வெளி தோற்றத்தில் முஸ்லீமாக இருக்கிறார், சிலை வணக்கத்தில் இருக்கிறார்னா நீ காஃபிர் ஆயிட்ட என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்? அது குஃபருடைய விஷயம்தான், அந்த செயல் குஃபுரு தான், மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஆனா இந்த நபரை வெளியேற்றி விட்டதா என்றால் இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா இல்லையா? ரெண்டாவது, அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அல்லது இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகள் தெரியுமா இல்லையா? அதே போன்று அவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையை செய்கிறாரா இல்ல தானாகவே அவர் செய்கிறாரா? இதெல்லாம் இருக்கு. அதாவது ஷுரூத் வல் மவானி, இது நாம மிக கவனமாக பார்க்க வேண்டும். இப்போ இந்த விஷயத்துல திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்கு, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பதிவாகின்றது, அதை நாம் மறந்து விடக்கூடாது. எல்லாமே பதிவாகின்றது. அப்போ நாம் அவசரப்பட்டு யாரையும் நாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து விடக்கூடாது. அதனால்தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸிலும் பாருங்க, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனை பார்த்து யா காஃபிர் என்று கூறினான் என்றால் அவர் ரெண்டுத்துல ஒண்ணு அவருக்கு ஏற்படும். ஹதீஸ் நமக்கு வரக்கூடிய புகாரில் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஐயுமா ரஜுலின் قال لأخيه يا كافر فقد باء بها أحدهما. அவர் ரெண்டுத்துல ஒண்ணு தனக்காக அதை அமைத்துக் கொண்டார். ஒன்று فإن كان كما قال, அவர் சொன்னது மாதிரியே அந்த நபர் காஃபிர் தான் என்றால் அது அவருக்கே போய் சேரும். وإلا رجعت عليه, இல்ல அவர் அப்படி இல்ல, அவருக்கு தெரியாது, அவருடைய விஷயம் அவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில செய்தார் என்ற நிலை இருக்கும்போது என்ன ஆகும்? சொன்னவருக்கு தான் அந்த திரும்பி அந்த வார்த்தை வரும். எப்படி? அவன் ஒன்று இந்த உலகத்துல குஃபுர் செய்யக்கூடிய நிலையில தள்ளப்படுவான், இல்ல அல்லாஹு தாலாவிடம் அவனுக்கு குஃபருடைய நிலையில அவன் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதை புரிவதற்காக அட்ரஸ், நாம ஒரு லெட்டர் அனுப்புறோம், சரியான அட்ரஸை எழுதுனா அட்ரஸ் சரியாக எழுதணும்னா போய் சேரும். சரியான அட்ரஸ் எழுதலைன்னா எங்க போகும்? ரிட்டர்ன் தான் வரும். அதேதான் இந்த விஷயங்களும். அந்த நபர் காஃபிர் என்று இருந்தாதான் அது அவருக்கு இல்லைன்னா திரும்பிடும். இப்போ ஷுரூத்து மல் மவானி, இது என்ன ஷுரூத்து? கண்டிஷன்ஸ் மற்றும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது ரெண்டும் பூர்த்தி ஆகணும். அதாவது தான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க. இவங்க பாஸ்மல் ஹஃபிதஹுல்லாஹ் ஒரு நபரை குறிப்பிட்ட அவருடைய பிதாத்து காரணமாக குற்றம் சாட்டுவது நிபந்தனைகள் நிறைவேறி தடைகள் நீக்கப்பட்ட பின்னர். நிபந்தனைகள் நிறைவேறணும், கண்டிஷன், தடைகளும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனும் என்ன அது நீக்கப்படணும். இப்போ புரிவதற்காக நான் பார்க்கும் பொழுது ஷுரூத்து, எடுத்துக்காட்டாக ஃபஜ்ருடைய தொழுகையை நான் தொழுகணும். இப்போ ஃபஜர் தொழுகை தொழுக வேண்டும் என்றால் தொழுகையுடைய நிபந்தனைகள் ஒன்று என்ன? நேரம் வரணும். எனக்கு அவசரமா இருக்கு, 3 மணிக்கு தொழுதுட்டு போறேன், என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? நாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஃபஜர் என்ன இதே இல்ல, பதிலே இல்ல, சந்தேகம் வருதா? ஃபஜர் நமக்கு 4:15, 4:20, 4:22. இப்போ இதுக்கு முன்னால் நான் பயணத்தில மேற்கொள்ள வேண்டும். அதனால நான் என்ன செய்யறேன்? ஃபஜர் என்ற எண்ணத்தை கொண்டு சுத்தமாக உது செய்துவிட்டு கிப்லாவை நோக்கி இஹ்லாஸுடன் நம்ம செய்யறேன். ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? தொழுகையுடைய ஷுரூத்துகள், அந்த சலாத்துடைய ஷுரூத்துல ஒன்று நேரம் வரணும். அந்த நேரம் இது ஷுரூத்து. நேரம் வராதுக்கு முன்னால நம்ம தொழுதோம் என்றால் அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இது ஷுரூத்துடைய விஷயங்கள் இருக்கு.
அப்போ அவனுடைய தொழுகையே சரியில்லை. ஏன்பா சரியில்லை? ஷர்த்து அந்த நிபந்தனை பூர்த்தி ஆகல. எந்த நிபந்தனை? நேரம் வரக்கூடிய அந்த நிபந்தனை பூர்த்தி ஆகல. இது ஷுரூத்துடைய விஷயங்கள். மவானி பார்க்கும் பொழுது மவானே நேரம் வந்துருச்சு, நேரம் வந்து விட்டது, ஆனால் சில தடை இருக்கு. குளிப்பு கடமையான நிலையில இருக்காரு, அல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தொழுகை தொழுக முடியுமா? கொள்ளக்கூடாது. ஏன்? தடை இருக்கு இங்க. மவானி இதுதான் சொல்றது. மானே இங்க தடை இருக்கு, துள முடியாது. நேரம் வந்துருச்சுங்க, துளுங்க. இல்லைங்க, குளிப்பு கடமையான நிலை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த மவானி, அந்த தடையை நான் அகற்றணும், என்னை நான் சுத்தப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகுதான். அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய சில அந்த காலகட்டங்கள், அதுல இருந்து அவங்க விலகி வந்த பிறகுதான் அவர்களுக்கு தொழுகை என்ற விஷயம். இல்லைன்னா அவங்க மவானியில இருக்கிறாங்க, தடை அவங்களுக்கு இருக்கு. இப்போ இது நமக்கு புரியுது. இப்போ தக்ஃபீருடைய மசாலாவிலும் எழுதலாம். தக்ஃபீர் மற்றும் தப்தீருடைய மசாலாவிலும் ஒருத்தரை பார்க்க, நீ காஃபிர் பார்க்குறோமா இல்லையா, நீ முனாஃபிக்கு, நீ ஆட்சி அமைக்கக்கூடிய அரச முனாஃபிக்கு, உங்களுக்கு ஸ்காலர்ஸ் டாலர்ஸ் இப்படி என்ற பெயர் எல்லாம் என்ன செய்யறாங்க, வார்த்தை விடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இது சலஃபுடைய மின்ஹஜி கிடையாது. இது சலஃபுடைய மின்ஹஜே கிடையாது. ஷுரூத் மவானி அனைத்து விஷயங்களும், அதுவும் என்ன, ஒரு செய்யக்கூடியவருடைய அனைத்து விஷயங்கள் இங்கு நிபந்தனை பூர்த்தியாகணும், தடையும் அவங்க தடையிலிருந்து வெளியேறி இருக்கணும். எப்படி இங்க தொழுகையுடைய விஷயங்கள்ல நிபந்தனை நேரம், அதே மவானே குளிப்பு கடமையான நிலையில அல்லது உது இல்லாத நிலையில தொழுக முடியாது. ஏன்? மவானே உருவ இல்லப்பா அவனுக்கு. இது என்ன? இதை போன்று தக்ஃபீருடைய விஷயத்துல அவர் அந்த காரியம், ஒரு குஃபருடைய காரியம் செய்யறாருன்னா ஷுரூத்துல ஒண்ணு என்ன, அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும், இது குஃபுரு தான், மனிதனை காஃபிராக்கி விடும் என்று. இப்ப எத்தனையோ பேர் சூனியத்துடைய விஷயத்துல போறாங்க, நான் பாக்குறோம். சூனியத்துல ஏதோ ஒரு உறவுடைய விஷயத்துல பண்ணிட்டு சூனியக்காரன் போயிட்டு சூனியம் வைக்கிறாங்க. சூனியக்காரிடம் செல்வதும் அந்த சூனியத்துடைய விஷயத்துல நம்புவதும் அல்லது அதனுடைய செயல்களை செய்வது என்ன, மனிதனை காஃபிராக்கிவிடும். இப்போ ஒருத்தர் போறாரு, இல்லை ஒரு பெண்மணி போறாங்க, அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, இப்ப அவங்க காஃபிர் ஆயிட்டாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல, இது குற்றம் என்று தெரியுது. ஆனா இந்த பாவம் என்பது மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்று ஒன்றும் தெரியல, அந்த தாலிமே இல்லை. ஒன்று ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, அவங்க ஏதாவது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில செய்கிறாங்களா? அவங்களுடைய விஷயத்துல தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரிந்த நிலை இருக்கு, ஆனாலும் நிர்பந்திக்கப்பட்ட நிலையை செய்தார்கள் என்றால் அவர்களும் காஃபிராக மாட்டார். எப்படி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க ஈமானுடைய விஷயத்துல உறுதியாக இருந்தாங்க, ஆனால் நிர்பந்திக்கப்பட்டு ரொம்ப அடி சித்திரவதை செய்து அவங்களுடைய பெற்றோர்களை ஷஹீதாக்கிய பிறகு அவங்களால பொறுக்க முடியாதனால என்ன செய்தார்கள், அவர்கள் சில வார்த்தையை விட்டார்கள், குஃபருடைய வார்த்தையை விட்டார்கள். நிர்பந்திக்கப்பட்ட நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், வசனத்தை இறக்கினான். யாருடைய உள்ளத்துல நிர்பந்திக்கப்பட்ட நிலையில கூறுகின்றார் என்றால், ஆனால் அவருடைய உள்ளம் முழுவோ ஈமானுடன் இருக்கின்றது என்றால் அவர் என்ன குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். இது நாம கவனம் செய்யக்கூடியதாக இருக்கு. இது தக்ஃபீர் மற்றும் தப்தீர், இந்த ரெண்டு விஷயங்களும் நாம அறிய வேண்டும். இது எப்பொழுது, சில நேரத்தில் இந்த தவறு எப்போ நடக்கும்னா, ஒண்ணு கல்வி இல்லாத காரணத்தினால், இரண்டாவது புரிதல் இல்லாத, தவறாக புரிதல் காரணத்தினால் என்ன ஆகும், இதனால இந்த விஷயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நமக்கு இமாம் அபுல் ஆசிம் தன்னுடைய புத்தகம் சுன்னால இந்த பொதுவாக சம்பவம் ஜாத்து அன்வாத்துடைய சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய போருக்கு போறாங்க 8 ஹிஜ்ரிக்கு. இஸ்லாத்தை தழுவி ஒரு வாரம் கூட இல்லை, அந்த சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போகும்பொழுது அங்கு ஜாத்து அன்வாத் என்ற ஒரு மரத்தை பார்க்கறாங்க. அங்கு இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் இஜ்அல் லனா தாத்து அன்வாத்தின் கமா லஹும் தாத்து அன்வாத் என்று கூறினார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கும் இதை போல ஒரு மரத்தை கொடுங்க. இந்த மரத்தை கொண்டு என்ன செய்வாங்க அவங்க? இஸ்லாத்திற்கு முன்னால் தங்களுடைய வாளை, தங்களுடைய ஆயுதங்களை வைத்து ஒரு பரக்கத்தையும் ஒரு விதமான ஒரு ஒரு பவரை அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருந்தா அதை அந்த அந்த மரத்தை வணங்கி அதுல இருந்து என்ன பிளெஸிங்ஸ் பெறக்கூடிய நிலையில் இருந்து இதே என்ன செஞ்சாங்க அவங்க? இஸ்லாத்தை தழுவிய பிறகு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்களாம் காஃபிர் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்க அறியாமல் இருக்கீங்க, ஜாஹிலாக இருக்கிறீங்க. இந்த விஷயம் என்ன? இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். இதேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், நீங்க கேட்டது அதே மாதிரிதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கேட்டது போலதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது இன்னக்கும் கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், அவங்க என்ன செய்ய நீங்க காஃபிரூன் என்று சொல்லல, மாறாக அந்த பனி இஸ்ராயல்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய கடவுள்களை போல எங்களுக்கு ஒரே ஒரு கடவுளை அமைத்து தாருங்க என்று கேட்டாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவர்களை பார்த்து நீங்க எல்லாம் காஃபிர் ஆயிட்டீங்க என்று சொல்லல, மாறாக நீங்க ஜாஹில் சமுதாயமா இருக்கீங்களே, அறியாமல் இருக்கீங்களே என்று ரொம்ப கவலை கொண்டு அங்கு அவருக்கு என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தது. இங்கு நாம யாரையும் எந்த ஒரு இது விஷயம் என்ன செய்ய முடியாது. நாம ஒருவரை காஃபிர் என்று பிதாத்தி என்று அதை சொல்ல முடியும். ஆம், எந்த ஒரு மனிதன் அவனுக்கு முழுமையாக புரிய வைக்கப்பட்டது, அது அவனுக்கு கல்வியும் சொல்லப்பட்டது, ஆனால் அவன் பிடிவாதத்தின் அடிப்படையில அவனுடைய அந்த விஷயத்தை உணர்ந்தும் தெரிந்தும் அவன் பிடிவாதம் தன்னுடைய கருத்து தான் என்ற அல்லது தன்னுடைய செயலை அவன் நியாயப்படுத்துவதற்காக செல்கின்றான் என்றால் அவன் காஃபிருடைய நிலையில்தான், அவன் காஃபிருடைய நிலையில்தான் ஆவான். ஏன்? அவனுக்கு ஷுரூத்து மல் மவானி ரெண்டும் முழுமையாக்கப்பட்டது. ஷுரூத்து கற்றுக் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இரண்டாவது மவானே எந்த ஒரு தடையும் இல்லை அவனுக்கு, எந்த ஒரு நெரிசலோ அல்லது நெருக்கடியோ அல்லது யாராவது நிர்பந்திக்கின்றார்களோ எதுவுமே கிடையாது என்றால் அவனுடைய நிலை எப்படி? இவங்க பொதுவாக நம்ம பார்ப்போம், இந்த சூனியவாதிகள் இந்த போகக்கூடியவங்க என்ன செய்யாங்க? தெரிஞ்சு இந்த விஷயங்கள் செய்வாங்க, சொல்ல வைத்து புரிய வைத்து செஞ்சவங்க திரும்பவும் அந்த விஷயத்துல செய்வதனால அவர்களுக்கு என்ன? அவர்கள் குஃபருடைய நிலையில் தான் இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும்போது அவர்களுக்கு தண்டனை என்பது அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஏன் இதை விட்டாங்கன்னா இவன் திரும்பவும் என்ன? இந்த விஷயத்தை மக்களுக்கு பரப்பி மக்களுடைய உயிரையும் சரி அவங்களுடைய மானத்தையும் சரி அவங்களுடைய பொருளாதாரத்தையும் இவங்க விளையாடக்கூடியவங்களா இருக்கும். இதான் நடக்குது சூனியத்துடைய விஷயங்கள்ல. ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை. பெண்கள் மற்றும் குறிப்பாக அவங்களுடைய மானம், உங்களுடைய கண்ணியம், அதே போன்று பணம் எல்லாம் பறிக்கக்கூடிய நிலை இருக்கு. அவங்க தவறாக புரிந்திருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? புரிய வைப்போம். ஒருவர் தவறாக புரிந்திருக்கிறார், அது அவருக்கு தெரியல என்று நாம் புரிய வைக்கக்கூடியவளா இருக்கும். நம்முடைய பொறுப்பு கிடையாது யாருக்கும் ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்காக. நாம பாமரர்கள், நமக்கு உரிமையே கிடையாது இன்னாருக்கு போய் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு இருக்கிறது, இவர் காஃபிர் அவர் பிதாத்தி என்று. நம்முடைய வேலை நம்மை நாம் சரியான இந்த நிலையில சரியான மனதில நாம் நிலையாக பயணித்து நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைப்போம். புரிய வைத்த நிலையில அவருக்காக துவாதான் செய்யும். நான் என்ன செய்ய முடியாது அந்த ஒரு விஷயத்துல. அதற்கு பிறகு உலமாக்களிடம் அதை அனுசரித்து இது இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இவங்களுக்கு எந்த ஒரு தடையும் மவானியும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துல என்ன வரும்? அவங்களுடைய தீர்ப்புடைய விஷயங்களும், அந்த தீர்ப்புல மார்க்க சட்டங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வரும். கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவர் இப்படி இந்த நிலையில இருக்கிறான்னா அவரிடம் எது விவாகரத்து பெறுவதோ, அல்லது மகன் இந்த நிலையில இருக்கிறான், தகப்பன் பெற்றோர்களுடைய விஷயங்கள்ல அவங்களுடைய சொத்துடைய விஷயத்திலும் இதெல்லாம் அடுத்த கட்டத்துடைய விஷயம். அப்போ நம்முடைய வேலைன்னா யாருக்கும் ஸ்டாம்ப் அடிக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. அதே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள்லாம் காஃபிர் இன்னும் நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு தெரியல, அவனுக்கு கல்வி போய் சேரல, நாம அவருக்கு கல்வியை நாம் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இத நாம இங்க பார்ப்போம். அந்த சம்பவம் திருமதி மற்றும் அஹ்மதுல வருது.
அடுத்ததாக நாம் பார்க்கின்றது 25 மசாலா மசாலத்துல் குலூ ஃபில் கஃபல் இல்மி லில் உலமா. இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா ஒரு அறிஞர், ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி அறிஞர் சார்ந்த பிழை காரணமாக அவரை இகழ்வது. ஒரு அறிஞர் மக்களுக்கு மத்தியில அறியப்பட்டவர், படித்திருக்கார், அறிந்திருக்கார். அதை அவர் சரியான முறையில மக்களுக்கு வழிநடத்தக்கூடியவரா இருக்கிறார். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில அவர் மார்க்க பிரச்சாரம் செய்வதும் சலஃபுடைய மன்ஹஜுடைய பயணத்தில் இருக்கிறார். அவருடைய சார்பாக ஒரு தவறு நடக்குது, ஒரு ஆய்வுல தவறு செய்கிறார். அந்த தவறை கொண்டு என்ன செய்யப்படுகின்றார்? முழுமையாக மன்ஹஜிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார் ஒரு சாரார். இல்லைன்னா இன்னொரு என்ன செய்யறாங்கன்னா, மற்றவங்களும் செய்யறாங்க, இவர் செஞ்சா என்ன, இப்படி என்ற ஒரு நிலையில அவர்களை இகழ்வதும் அவங்கள சில கடுமையான வார்த்தையை கொண்டு விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இதுவும் என்ன மன்ஹஜு சலஃப்ல கிடையாது. அதான் இங்கு தெரியப்படுத்துறாங்க, லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அல் ஹுஜூம் அலல் உலமா வல் கலாமு ஃபீஹிம் வ இத்ராஹு இல்மிஹிம் வ குதுபிஹிம் வ தஅவத்து இலா ஹர்கிஹா வ இத்லாஃபிஹா வ தர்கு الرجوع இலைஹா லிமுஜர்ரதி خطأ வகஉ ஃபீ. சலஃபுகளின் மார்க்கத்தின் வழிமுறைகளில் அறிஞர்களை தாக்குவதும், அவர்களை பற்றி பேசுவதும், அவர்களின் கல்வியையும் நூல்களையும் புறக்கணிப்பதும், அவற்றை எதிர்த்து அழைப்பதும், எரித்து அழிக்க அழைப்பதும், அவர்கள் செய்த ஒரு தவறுக்காக மட்டும் அவற்றை முற்றிலும் ஒதுக்கி விடுவதும் இல்லை. அப்போ அனைவரும் மனிதர்கள் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன தவறு ஏற்படுவது என்பது சகஜமான ஒரு விஷயம்தான். இது ஏற்படக்கூடியது என்பது என்ன ஒரு சகஜமான ஒரு விஷயம். அதனால்தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்தும் பொழுது குல்லு கௌலின் யூஹது வ யுரத் இல்லா சாஹிபு ஹாதல் கபர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சுட்டி காண்பித்துக் கொண்டாங்க. ஒவ்வொருவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும், செய்யும், நிராகரிக்கவும், ரத்து செய்யவும் முடியும். ஏனென்றால் மனிதன், புனிதன் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புனிதராக இருந்தார். அல்லாஹ் தஆலா மஅசூம் அனில் கஃபா, அவர் பாதுகாக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் மற்றவர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கதா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கு இந்த விஷயத்துல நாம ஒன்று, இந்த 25வது மஸ்அலால உலமாக்களுடைய கண்ணியத்தை நாம் அறிவோம். இரண்டாவது, உலமாக்களுடைய தவறு நடக்கும் பொழுது, என்ன கதா நடக்கும் பொழுது அந்த விஷயத்துல நம்முடைய சலஃபுடைய என்ன முறை இருந்தது என்ற விஷயங்கள். முதல் விஷயம், அல்லாஹு தஆலாவுடைய பெரிய ஒரு நிஅமத்து, அல்லாஹு தஆலா உலமாக்களை நமக்கு மத்தியில வைக்கிறார். இந்த உலமாக்கல் என்பது பெரிய ஒரு நிஅமத்து. அல்லாஹு தஆலா நபிமாருடைய வாரிசுகளாக உலமாக்கள் ஆக்கிறார். இது ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. யார் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்க கல்வி கற்பதற்காக நீண்ட காலம் செலவு செய்து இந்த மார்க்க பணியை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களுக்கும் இதை போதிக்கக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கழித்த அப்படிப்பட்ட உலமாக்கள், இது அல்லாஹு தஆலாவுடைய பெரிய ஒரு கிருபை, அவனுடைய அருளில் ஒன்று. உலமாக்களிடமிருந்து மக்கள் பயனடைகின்றார்கள். அவருடைய கடமையான விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. பாவமான விஷயங்களிலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? விலகி வைக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தீர்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தவறு செய்யும் பொழுது. இப்படி இவங்களுடைய இம்மை மற்றும் மறுமையுடைய அனைத்து விஷயத்தையும் நலத்திற்கும் என்ன இவங்களுடைய உழைப்பு இருந்து கொண்டிருக்கின்றதால் நமக்கு உலமாக்கள் இருப்பது பெரிய கயிறு. நமக்கு மத்தியில மூத்த உலமாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கயிறில் இருக்கும். பல ஊர்கள்ல நம்முடைய தமிழகத்திலே எடுத்துக்கொண்டு போது எத்தனை மாநிலம் நமக்கு
குறிப்பா மாவட்டங்கள்ல நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அக்பர், அங்கு எந்த ஒரு ஆலிமும் இல்லை, எந்த ஒரு ஆலிமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க? அல்லாஹ் அக்பர். பேருக்குதான் ஒரு முஸ்லீம் என்ற பெயர் இருக்குமே தவிர அவருடைய வாழ்க்கையில இஸ்லாமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில அல்லாஹு தஆலா நமக்கு மத்தியில ஒரு உலமாக்களை, மூத்த அறிஞர்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கயிர். நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதும், அவர்களுடைய விஷயத்துல நாம துவா செய்வதும், அவருக்கு ஏனைய முடிந்த அளவுக்கு மற்ற விஷயங்களை இலகுவாக்குவதும் என்ன நாம செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கின்றது. இங்கு இந்த சமகாலத்துல என்ன நடக்குதுன்னா, பொதுவாக இந்த உலமாக்கள் எங்களுக்கு பணிவிடை செய்யணும். எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு பணிவிடை செய்யணும். எப்படி? நான் 12 மணிக்கு போன் அடிச்சா கூட அவங்க சட்டுன்னு எடுத்து எனக்கு ஃபத்வா கொடுக்கணும். என் கேள்விக்கு அடுத்து கொடுத்த அனுப்பிய பிறகு மெசேஜுக்கு அவரு சலாம் சொல்லணும். சலாம் சொல்லலைன்னா இன்னொரு மெசேஜ் வரும். என்ன கோபமா, அல்லது என்ன உஸ்தாத் நீங்க மெசேஜே பண்றது இல்லையா, அல்லது ஆன்சர் கொடுத்துட்டு அந்த கேள்விக்கு பதில் உடனே என்று போன் அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறாங்க. இது நடக்குது. இது பொதுவாக இங்க அநேகமாக இருக்கு இல்லைன்னா, பொதுவாக இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. என்ன நினைக்கிறாங்க? உலமாக்கள் எங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ், ஆம், உலமாக்களுடைய கண்ணியம் நாம செலுத்த வேண்டும். அவருடைய விஷயங்கள் நாம எந்த அளவுக்கு இலகுவாக்க வேண்டுமோ, ஹைரான விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் நேரம் இருக்கும் பொழுது நமக்கு கற்றுத் தருவாங்க. அவங்களுடைய நேரத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த நேரம் தான் இருக்கு, நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்க எதுக்கு படிச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய நிலை இருக்கு. அல்லாஹ் சில எந்த அளவுக்கு என்றால், மூத்த அறிஞர்கள் நிக்கா நடத்தி விட்டு போனாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு ஆகிடுச்சு அந்த நிக்கால. ஏதோ 2 தம்பதிகள் இதாகி 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷத்துல 2 வருஷத்துல பிரிஞ்சுட்டாங்கன்னா, எங்க ஒரு பேரு தெரியுமா? அவரா, அவரு நிக்கா படிக்க வச்சு அப்படிதான். நானே 4 பேர் பார்த்திருக்கேன் இது மாதிரி நிக்கா படிக்க. அவருதான் நிக்கா படிக்க வச்சாரு. 4 பேர் என்ன பேசுறீங்க இப்போ, எல்லாம் சிங்கிள் பேரண்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இத மாதிரி ஒரு சூழ்நிலை உலமாக்கள் போறதுக்கே பயப்படுறாங்க. போறதுக்கே பயப்படக்கூடிய நிலை இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் மூத்த அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்களுக்கு வார்த்தை அவங்க பயன்படுத்தி சொல்லக்கூடிய, ரொம்ப மனசு சங்கடப்படுது கேட்டவனே மனசு. அவர்களே விட்டு வைக்கலன்னா நம்ம போல மாணவர்கள்லாம் எப்படி விட்டு வைப்பாங்க? இது ரொம்ப பாருங்க எப்படி இருக்கு. அவரு நிக்கா படிக்க வச்சாரு. இவன் என்ன செஞ்சா, நீ ஒழுங்கா உன் பையனுக்கோ உன் பொண்ணுக்கோ நிக்காவுக்கு முன்னாடி ப்ரீ கவுன்சிலிங் செஞ்சிருந்தனா, அவங்க நிக்காவுக்கு முன்னாடி இதனுடைய ஹக்கு என்ன, அதனுடைய ஹக்கு என்ன இது என்று நீ முன்கூட்டியே கற்றுக் கொடுத்திருந்தனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இப்போ யார் தலைமையில போடணும்னு பார்க்கணுமே. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, அல்லது அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னால இப்ப 2 பேரோட என்ன யாரு தலை மேல போடணும்? இருக்கிறது இருக்காரு, கூப்பிட்டவனே வந்துருவாருங்க, கேட்டவனே பதில் சொல்லுவாங்க, அவங்க மேல போடலாம், யாரு கண்டுப்பாங்க? இப்படி என்ற ஒரு நிலை இருக்கு. அல்லாஹ் அக்பர். இது மிகவும் ஒரு மோசமான நிலை. உலமாக்களை கண்ணியப்படுத்தாதவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. லைஸ மின்னா மன் லம் யுஜில் கபீரனா வலம் யர்ஹம் வயர்ஹம் ஸகீரனா வலம் யஅரிஃபு உலமாஇனா ஹக்கா அவ் ஆலிமுனா ஹக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, எவர் நம் சிறாரிடம் கருணை காட்டாமலும், நம் பெரியோரிடம் உரிமையை அறிந்து மதிக்காமலும், நம் அறிஞர்களின் கண்ணியத்தை பேணி கௌரவிக்காமலும் இருக்கிறாரோ அவர் நம்மில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர்களுடைய நேரம் நாம் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்வதற்காக முயற்சி. என் நேரம் இப்படிதான், என்னைய கற்றுக் கொடுக்கணும் என்ற விஷயம் என்ன? இது தவறான விஷயம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வெளியே போய் நிற்பாங்க. எப்போ? ஃபஜர் நேரத்தில். அந்த பிரபலமான ஹதீஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வெளியே அபூ மூஸா அல்-அஷ்அரி நிற்கிறாங்க. ஃபஜருடைய நேரத்துக்கு முன்னால் காத்து கொண்டு இருக்கிறாங்க. சுனன் தாரிமில வரக்கூடிய அந்த சம்பவம், அந்த தஸ்பீஹ், ஃபஜருக்குல பள்ளி வாசல்ல கூட்டமாக உட்கார்ந்து
சப்பிஹு மியத மர்ரா கப்பீரு மியத மர்ரா ஹல்லிலு மியத மர்ரா என்று ஒரு கூட்டம் சுபான் அல்லாஹ் 100 வாட்டி சொல்லுங்க. எல்லாருமே அந்த கற்களை கொண்டு என்ன செய்யுங்க, சுபான் அல்லாஹ் கூட்டமாக சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை போய் பார்த்துட்டு பஜருக்கு முன்னாடியே அப்துல்லா பின் மசூத் அவருடைய வீட்டுக்கு வெளியே வாசல்ல வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. போய் தட்டல, இவங்க வருவாங்க, இவங்ககிட்ட கேட்கலாம். வந்துட்டாங்களா என்று கேட்டாங்க. இல்லை, இன்னும் வரக்கூடிய நேரம் தான். உடனே அங்க உட்கார்ந்து வெளியே வந்த பிறகு அதற்கு பிறகு அவங்க கேள்விகளையும் அவங்களுடைய அந்த விஷயத்தை தெரியப்படுத்தாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய நிலையில இருந்து இப்போ இங்கு அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அப்போ இங்க நாம நினைவு கொள்ள வேண்டும், ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், கல்வியில மேன்மை பெற்றவர், அவர் சரியான ஒரு விஷயத்துல செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி என்று இருக்கும் பொழுது அவருடைய சிறிய ஒரு கருத்து, அந்த கருத்து ஜுமூருடைய கருத்துக்கு முரணாக இருக்கோ, அல்லது அந்த கருத்தில் அவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவரை ஒடுக்குவதோ, அல்லது ஒட்டுமொத்தமாக அவருடைய விஷயத்தை புறக்கணிப்பதோ, அவருடைய புத்தகத்தை எரிப்பதோ, இப்படி எல்லாம் கடுமையாக இருப்பது என்பது இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது. நான் திரும்ப பதிவு செய்ய இன்ஷா அல்லாஹ். நமக்கு அடுத்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அஹ்லு சுன்னா மற்றும் அஹ்லுல் பித்ஆவுடைய தவறுகளை பிரிக்கணும். நம்ம அதுக்குரிய பிரித்து நம்ம இவரும் தவறு செஞ்சார், அவரும் தவறு செஞ்சார், ரெண்டுத்தையும் ஒரே நம்ம செய்ய முடியுமா? பையன் தவறு செய்யலாம், அதட்டுவான். தகப்பன் அதே தவறு செஞ்சவன் அதட்டுவாங்களா? அதட்டுவாங்களா? இல்ல. அங்கு சில பக்குவமாக அப்ப அவங்களுடைய மராத்திபு நமக்கு தெரியும். இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்களுடைய சில தவறுகளும், அஹ்லுல் பாத்தில் அஹ்லுல் ஃபிரக் வால்லாவில் இருக்கக்கூடிய அஹ்லுல் பிதாவாக இருக்கக்கூடிய அவருடைய தவறுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு உலமாக்கள் பார்த்திருக்காங்க. இந்த விஷயத்துல அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்யறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். மன் இஸ்தகஃப பில் உலமா ذهبت ஆখিরাতু ومن استخف بالأمراء ذهبت دنياه ومن استخف بالإخوان ذهبت مروءته. அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றனர், எவர் அறிஞர்களை இகழ்ந்தாரோ இழிவுபடுத்தினாரோ அவரின் மறுமை அழிந்து விடும். எப்படி? அறிஞரை பார்த்து இன்னாரை பார்த்து இழிவுபடுத்துறதோ, அன்னாரை பார்த்து இழிவுபடுத்து என்று ஒவ்வொரு அறிஞரையும் இழிவுபடுத்த ஆரம்பிக்கும் அவன் எங்க இந்த கல்வி கற்றுக்கொள்வான்? கல்வி கற்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவன் தடை செய்து விட்டான் என்றால் அவனுக்கு நேரான வழி என்று எங்க கிடைக்கும்? அப்ப அவன் புரிந்த விஷயத்தை கொண்டு செல்லும் பொழுது அவன் தன்னுடைய மறுமையை அழித்துக் கொள்கின்றான். இரண்டாவது, எவர் ஆட்சியாளர்களை இகழ்வாரோ இழிவுபடுத்துவாரோ அவரின் இம்மை வாழ்க்கை அழிந்துவிடும். ஆட்சியாளராக இருக்கிறார், அவர் செய்யக்கூடிய தவறு மக்களுக்கு வந்து பிரகடனப்படுத்தி எல்லாருக்கும் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல போட்டு அவ்வளவு கொச்சையாக பேசி விமர்சனம் செய்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்ன பிறகு என்ன ஆகும்? பாப்பான் தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மனிதன் பார்த்தா என்ன செய்வான்? அவனை முடிச்சு ஜெயில போட்டு அவன் இல்லாத மாதிரி, அட்ரஸ் இல்லாத மாதிரி ஆக்கிடும். போச்சு உலகம். அதுவே வெளிநாட்டுல இருக்கிறாரு, என்ன ஆகும்? தன்னுடைய நாட்டிற்கு வருவதற்கு தடை செஞ்சிடும். இவன் என்னுடைய விஷயத்துல இகழ்வித்திருக்கான், என்னுடைய விஷயத்துல இவ்வளவு பேசி இருக்கிறான் என்ற செய்தி போச்சுன்னா அங்க தடை, அலோடே இல்லை. அந்த கண்ட்ரிக்கு செல்வதற்கு அலோடே செய்ய முடியும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நாம் பார்ப்போம். அப்போ இதனால என்ன? உலகமே அவனுடைய நாசமாயிடும். அவனுடைய எல்லா பவரையும் கொண்டு, இன்ஃபுளுன்ஸையும் கொண்டு அவனை அழித்து விடுவான். எவர் சகோதரர்களை, நண்பர்களை, உறவினர்களை இகழ்ந்தாரோ அவரின் மானம், கண்ணியம் அழிந்துவிடும். என்ன ஆகும்? பேச்சுவார்த்தையில கைகலப்பாகி கெட்ட வார்த்தை மற்ற விஷயங்களை போய் என்ன கடைசியில அவமானப்பட்ட நிலையில தான் அப்படிதான் இழிவுபடுத்தக்கூடியவன் இழிவுபடுத்தப்படுவான். இது அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மிக உன்னதமான ஒரு உபதேசம். இது நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல. இப்போ ஒரு அறிஞர் தவறு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அறிஞர்? கல்விமான், கல்வியின் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர் ஒரு விஷயத்தை ஆய்வு காணக்கூடிய திறமை வாய்ந்தவர், எலிஜிபிளாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒரு தவறு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னக்கூடிய விஷயம் என்ன? அந்த விஷயத்தை தவறு செய்து அவருக்கு ஒரு நன்மை, அது அவர் சரியான ஒரு தீர்வை கண்டார், சொல்யூஷன், கரெக்டான சொல்யூஷன் எடுத்துக்கொண்டு வந்தார்னா 2 நன்மை.
அதான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை பாருங்க. அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இதா ஹக்கமல் ஹாக்கிம். பாருங்க, ஹாக்கிம் என்று வருது, இங்க ரஜுல் என்று வரல, ஒரு நபர் என்று வரல. ஹாக்கிம், ஹாக்கிம் என்பது என்ன? ஆட்சியாளர். அப்ப அந்த ஆட்சிக்கு தகுதியானவராக இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். அதே போன்றுதான் ஹக்கம், தீர்ப்பளிக்கக்கூடியவர். தீர்ப்பளிக்கக்கூடியது அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய நீதிபதியோ அல்லது நீதிமானாக இருக்கும் பொழுது அல்லது கல்வியாளராக இருக்கும் பொழுது, அந்த தகுதி வாய்ந்த கல்வியாளராக இருக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஃபஷ்தஹத சும்ம அஸாப ஃபலஹு அஜ்ரான். ஒரு நீதிபதி அல்லது ஆட்சியாளர் தீர்ப்பு வழங்கும் போது சட்டத்தை கண்டறிய முழு முயற்சி, இஜ்திஹாத், முழு முயற்சி. இஜ்திஹாத் என்பது ஜுஹ்த், வாலிபம், மிகவும் ஆழ்ந்து எல்லா விதமான முயற்சியும் செய்கிறார் ஒரு சொல்யூஷன் எடுப்பதற்காக. சமகாலத்தில் நமக்கு இந்த பிட்காயின், டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு மார்க்கத்துல எங்க தேடணும்? இதற்குதான் உலமாக்கள், மூத்த உலமாக்கள் என்ன செய்வாங்க? இதை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க, அனலைஸ் செய்வாங்க. குரான் மற்றும் ஹதீஸுடைய விஷயங்களை எடுத்து சேகரித்து இதனுடைய என்ன விஷயங்கள், இதுல என்ன இருக்கு, லூப் ஹோல், இதெல்லாம் பார்த்து குரானிலும் ஹதீஸும் இதற்கு சப்போர்ட்டாக ஏதாவது இருக்கா அல்லது இதற்கு அகைன்ஸ்டாக ஏதாவது இருக்கா என்று பார்த்த பிறகு கடைசி கட்டத்துல அவங்க என்ன செய்வாங்க? அந்த ரிசல்ட், சொல்யூஷனை கொண்டு வருவாங்க. அந்த முயற்சியில அவங்க சரியான ஒரு சொல்யூஷன், சரியான ஒரு ஆன்சர் கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் ரெண்டு நன்மை. ரெண்டு நன்மையே, முயற்சி செய்தது என்ற ஒரு அவருடைய அந்த முயற்சிக்கும் எண்ணம், எப்படியாவது சரியான ஒரு விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்ற அந்த முயற்சி. இரண்டாவது, அவர் சரியான விஷயத்தை அடைந்தார், விடையை அவர் அடைந்தார். இந்த ரெண்டு நன்மை. அதுவே முயற்சி செய்தார், ஆனால் சரியான ஒரு விஷயத்தை அடையவில்லை, தவறு செய்து விட்டார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை. எதற்காக தவறு செஞ்சார் என்பதற்காகவா? முயற்சி செஞ்சு, எந்த அடிப்படையில? கல்வி தகுதி இருக்கு, எலிஜிபிள் பர்சன். அது இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்க? எப்படியாவது ஒரு ஹக்க தேடணும், சவாப தேடணும், சரியான விஷயத்தை தேடணும் என்ற அந்த முயற்சியில மனோ இச்சை பின்பற்றல, மனோ இச்சை பின்பற்றவில்லை. மாறாக எப்படியாவது இதை அடைய வேண்டும் என்ற அந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடம் கொடுக்கக்கூடிய கூலி ஒரு நன்மையாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு அறிஞர் செய்யறாருன்னா அதுல தவறு செய்யும் பொழுது அவரை நாம புறக்கணிப்பதோ, அவரை முழுமையாக நாம அவங்களுடைய புத்தகங்களை இது பண்றதோ அல்லது எரிப்பதோ, இதெல்லாம் நடந்திருக்கு. சில இதுல ஒரு தவறு சொல்லிட்டாரா அந்த விஷயத்துல அல்லாஹ் அக்பர் முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய விஷயம் பார்க்கணும். எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். இமாம் நவவி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா, இவங்களுடைய சில கருத்துக்கள் இருக்கு. அது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவுடைய கருத்து இல்லாமல் இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதனால இவங்களுடைய பணிகளும் இவங்களுடைய உழைப்பும் என்ன, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் புரிவதற்கு இந்த விஷயங்கள்ல ரொம்ப செஞ்சிருக்காங்க. அஷாயிராவோட அந்த கொள்கையில இருக்கு. இப்போ இதை கொண்டு என்ன செய்யறாங்க? இவங்களுடைய புத்தகம் படிக்கக்கூடாது, இவங்களுடைய புத்தகத்தை எரிச்சிடணும். அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி சிலருடைய இஷ்திஹாத் மசாயில், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கூற்று தவறு செஞ்சிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பு. அந்த விஷயத்துல அவர் தவறு செய்திருக்கார். ஆனால் அவருடைய மற்ற உழைப்புகளும் மற்ற அவருடைய கான்ட்ரிபியூஷன், தீனுக்காக செய்த அனைத்து விஷயங்கள், அதை நாம் கண்ணியப்படுத்துவோம், அதை நாம் பயன்படுத்துவோம், அதை எடுத்துக்கொள்வோம். இதுதான் சலஃபுடைய முறையாக இருக்கும். இதுலயும் ஒரு விஷயம் வரும். பிதாத்தை செய்யக்கூடியவனும் பிதாத்துக்கு அழைப்பு விடக்கூடியவனும் வழிகட்டில் இருக்கக்கூடியவனுடைய விஷயங்களை கேட்கக்கூடாதுங்க, படிக்கக்கூடாதுன்னா அப்ப பிதாத்துவாதி கூட கல்வி கற்கக்கூடாதுன்னா ஆமாங்கன்னா அப்போ இவரும் செஞ்சிருக்காரு. யாரு? இமாம் நவவி, இமாம் இப்னு ஹஜர், இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்களே, அப்ப இவங்க எல்லாம் கற்றுக்கூடாது என்று என்ன செய்யறாங்க? இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே போடுறாங்க. இல்ல இவர்களை நியாயப்படுத்துவதற்காக அவங்கள கொண்டு வராங்க. புரியுதா இந்த விஷயம்? ஒண்ணு என்ன செய்யறாங்க? ஒரு பக்கம் ஒரு சாரார் என்ன இருக்குன்னா, பிதாத்துவாதிகளிடம் கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது. அஹ்லுல் பிதா, நான் இதுக்கு முன்னால் சொன்னேன். யார் அஹ்லுல் பிதா?
அதுல ஊடுருவி முழுமையாக அதை பரப்பக்கூடிய விஷயத்துல, பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்துல அதனுடைய தலைவர்களாக இருக்க அவர்கள். இவர்களுடைய விஷயத்தை நீங்க கல்வி கற்கக்கூடாதுங்க, பிரச்சனைகள் வரும், தவறான விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க? அப்போ விதத்து இவங்கதான் சில விஷயங்கள் தனிப்பட்ட ஒரு கருத்து தவறு செஞ்சிருக்காங்க, அது அப்போ இவங்க கூட கற்றுக்கொள்ளக்கூடாதானே ஏன் செய்யற நிராகரிக்கப்படுறாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது? எப்படி தவறு செய்யணும், இவங்களும் தவறு செஞ்சிருக்காங்க, இவரை நிப்பாட்டணும் இவரையும் நிப்பாட்டணும், அதான் நீங்க இதுல இவங்க கூட கற்றுக்கொள்றோம், நாங்க அவங்க கூட கற்றுக்கொள்றோம், எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர் தான். அப்போ ஒரு அஹ்லுல் பிதாவும் அஹ்லுல் சுன்னாவும் தவறு செய்யும் பொழுது என்ன செய்வது கிடையாது, பிரிப்பு பார்க்கிறதே கிடையாது மக்களிடம். இது தவறு, முழுக்க முழுக்க தவறானது. அதனால்தான் இங்கு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், மனிதன் அவர்களுடைய உழைப்பு, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையில் இருக்கிறார், மன்ஹஜு ஸலஃப்ல அவர் பயணிக்கிறார், அவர் மக்களுக்கு மத்தியில சரியான ஒரு மனஜ பிரச்சாரம் செய்யக்கூடியவரா இருக்கார். ஆம், மனிதன் என்ற அடிப்படையில தவறு நடக்கிறதுனா அந்த தவறை தவறாக நாம் குறிப்பிடுவோம். ஆனால் அதற்காக முற்றிலுமாக ஒதுக்கி அவர்களை புறக்கணித்த விஷயங்கள் இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது. ஏன்னா எல்லா அறிஞர்களும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே தனிப்பட்ட கருத்து இருக்குதான், யாருமே என்ன கிடையாது, கம்ப்ளீட் என்பது கிடையாது, யாரும் தவறு செய்ய மாட்டாங்க எல்லாருமே. இமாம் இப்னு தைமிய்யா, இமாம் இப்னு கைய்யிம், இமாம் சுயூத்தி, இமாம் நவவி, இமாம் இப்னு ஹஜர், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் எல்லாருமே ஏன் நாமே செய்யறோம், நாமே செய்யறோம். சர்வசாதாரணமாக எளியில எவன் தவறு செஞ்சிடான் பெரிய ஒரு பத்வா அடிக்கணும். அதே தான் பொண்ணு ஏதாவது தவறு செய்யுது உடனே தவறு செஞ்சு அவரு தலா கொடுத்துருப்பாங்க, இல்ல நிக்கா முடிஞ்சிருச்சு நீ சொன்ன அப்படியே விட்டுருவாங்களா? இல்ல இல்ல அவர் தவறா தெரியாம சொல்லிட்டா, அவளுக்கு தெரியாது, அல்ல அவங்க அவசரத்துல சொல்லிட்டாங்க, இல்ல நிர்பந்திக்கப்பட்டாங்க, எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வரக்கூடியவன்னு பாக்குறோமா இல்லையா? இதே ஒரு காரணத்தை அந்த அறிஞர்கள், அஹ்லுஸ் சுன்னாவில் பயணிக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் அவர்களுக்குடைய இதுல ஒரு தனிப்பட்ட ஒரு தவறு அவங்க இந்த ஆராய்ச்சி விஷயத்துல செய்திருக்கிறாங்கன்னா அந்த தவறு அதுக்கு உண்மை நம்ம அதை சரி என்று காண முடியாது, தவறு தவறு தான். நான் அதற்கு என்று அப்படியே கண்ணியத்தை குறைவு செய்வதோ அல்லது அவங்களுடைய விஷயத்துல மிக கடுமையாக நடந்து கொள்வது என்பது இது முறையான ஒரு சலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது. இதை இங்கு நமக்கு இந்த அறிஞர்கள் நமக்கு தெரியப்படுத்துறாங்க பாருங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க பாருங்க, அல்லாஹ் அக்பர், வல்லாஹி லவ் அஸப்து 99 மர்ரத்தன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் 99 முறை சரியாக அடைந்து சரியானதையே அடைகிறேன். ஒரு முறை மட்டும் தவறு செய்திருந்தாலும் அந்த ஒரு தவறையே மக்கள் என் மீது எண்ணி வைப்பார். 99 விஷயத்துல செய்த சரியான ஒரு ஆன்சரு அது கண்ணுக்கு வரமாட்டது. மக்களுக்கு மத்தியில் என்ன அந்த ஒரு ஆன்சர் தவறு செஞ்சிட்டாரே என்ற விஷயத்த என்ன வருது, முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய நிலை வருது. இது சரியான ஒரு தீர்வு கிடையாது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அறிஞர்களுடைய விஷயத்துல குறிப்பாக நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயம் பாருங்க, لا شك أن وقوع أعراض أهل العلم المعروفين بالنصح ونشر العلم والدعوة إلى الله من أعظم أنواع الغيبة التي هي أكبر من الكبائر أو التي هي من الكبائر. நற்போதனைகள், கல்வி பரப்புதல் மற்றும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் ஆகியவற்றில் பெயர் பெற்ற அறிஞர்களின் மானத்தை அவர்களை பற்றி புறங்கூறி பழிப்பது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றன. புறங்குறல் கீபத்து மிகவும் பெரிய வகையில் ஒன்றாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கீபத்துல மராத்திகள் இருக்கு, அந்த கீபத்துல வலமாக்களுடைய விஷயத்துல அதுவும் இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்களுடைய விஷயத்துல பேசுவது என்பது பெரிய ஒரு கீபத்து, பெரும் பாவத்துடைய விஷயத்துல பெரிய ஒரு பாதிப்பை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதையும் தெரியப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு தெரியப்படுத்துறாங்க, அத்தானு ஃபில் ஆலிமி லைஸ தானன் ஷக்ஸியன் ஃபஹஸ்ப் பல் ஹுவ தானு ஃபில் இல்மி வத்தாவத் அல்லதி யஹ்மிலுஹா மிம்மா யுஅத்தி இலா தன்ஃபீரின் நாஸி அன் தீனிஹிம். ஒரு அறிஞரை, அந்த மேல் சொல்லப்பட்ட அந்த அதே அவங்களுடைய கூற்றுதான் வருது, ஒரு அறிஞரை அவரது மானத்தை தாக்குவது என்பது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, மாறாக அவர் சுமந்து செல்லும் கல்வி மற்றும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியின் மீதான தாக்குதலாகும்
இது மக்களை அவர்களின் மார்க்கத்திலிருந்து விலக்கி செல்வதற்கு இது காரணமாகி விடும். பாருங்க, இப்போ சிலருடைய தவறு, சிலருடைய விஷயங்கள் அவங்க தவறு செய்யறாங்க, தன்னுடைய கல்வியில அவர் தவறு செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்துல கடுமையாக சொல்லி பண்ணி என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு மத்தியில சவுதி உலமாக்களுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுதே யோசிக்கிறாங்க. முகம் சுழியுது, நெற்றியில என்னது அவங்களுக்கு வேர்வை வருது. இந்த இவ்வளவு பணிகளை செய்து மார்க்க தௌஹீதை ஒட்டுமொத்த உலக அளவில பரப்பி குர்ஆனுடைய கிட்டத்தட்ட 85 மொழிகள்ல மொழியாக்கம் செய்து தௌஹீதுடைய புத்தகங்களை மக்களுக்கு அனுப்பி மார்க்க கல்வியை கற்பிப்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து ஆண்களையும் பெண்களையும் தன்னுடைய செலவை கொண்டு அழைத்து கல்வியை கற்பித்து அவங்களுக்கு தன்னுடைய நாடுகள்ல போயிட்டு இந்த தாவா பணிகள் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்ப என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் கண்மூடி போயிடுச்சு. சில மனித என்ற அடிப்படையில செய்யக்கூடிய சிலருடைய அந்த தவறு இப்போ அவங்களுடைய விஷயத்துல என்ன ஒரு தவறான அல்லது ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மனிதன் என்ன செய்யறான், இப்படி அறிஞர்கள் மதீனாவுடைய அறிஞர்கள் சொன்னாங்க, மக்காவுடைய அறிஞர்கள் சொன்னாங்க, சவுதி அறிஞர்கள் சொன்னாலே என்ன முகம் சுழியுது. ஏன் காரணம், சிலர் என்ன செஞ்சிருக்காங்க, அவர்களுடைய விஷயத்துல கடுமையாக விமர்சனம் செஞ்சு இப்போ நின்றது எங்க, இப்போ இல்ல அந்த அந்த புத்தகம் படிக்கும், ஏன்னா அங்கிருந்து வந்தது. இதுதான் முகமது அப்துல்லா ரஹிமல்லாவுக்கும் நடந்த சம்பவம். அவர் தானாக யாரையும் காஃபிர் என்று சொல்லல, நிபந்தனைகள் குறிப்பிட்டாங்க. ஆனா சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த காழ்ப்புணர்ச்சியிலும் அல்லது அந்த அசதுல பொறாமையின் காரணமாக இவர் எல்லாரையும் காஃபிர் என்று சொல்றார் என்று அவர் மீது அவதூறு சுமத்தி அந்த புத்தகங்கள் சில பேண்டு கூட செய்யப்படும். இதெல்லாம் என்ன தவறான ஒரு விஷயங்களாக இருக்கு. உலமாக்குடைய விஷயத்துல ஒவ்வொருவரும் என்ன அஞ்சி கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள். உலமா மஸ்மூமா மன் ஷம்மஹா மரித் வமன் அகலஹா மாத். அறிஞர்களின் மாமிசங்கள் அவர்களின் மானங்கள், அதாவது புறம் பேசுவது மாமிசம் சாப்பிடுவது போல. அறிஞர்களின் மாமிசங்கள் நஞ்சு கலந்தவையாகும், விஷம். மஸ்மூமா மினசும், விஷம் கலந்தவையாகும். அவற்றை முகர்ந்தவர், அவர்களை பற்றி சிறிதளவு பேசியவர் நோய் வருவார். அவற்றை உண்டவர், அவர்களை பழித்து வசைப்பாடியவர் மடிந்து விடுவார், அவரது மார்க்கம் அழிந்து விடும். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதனால உலமாக்களுடைய விஷயத்துல புறம் பேசுவதோ அல்லது அவருடைய விஷயத்துல சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் போல கிடையாது. அதே இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க. இஅலம் யா அகி வஃபகனி அல்லாஹு வ இய்யாக அன்ன லுஹூமல் உலமா மஸ்மூமா வஆதத் அல்லாஹி ஃபீ ஹத்கி அஸ்தாரி முன்தகிஸீஹிம் மஅரூஃபா. என் சகோதரே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக. அறிஞர்களின் மாமிசங்கள் மானங்கள் நஞ்சு கலந்தவை என்பதை அறிந்து கொள்வீராக. அவர்களை இழிவுபடுத்தி இகழ்ந்து பழிப்போரின் மறைவுகளை அவமானங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தும் வழக்கம் நன்கு அறியப்பட்டதாகும். அல்லாஹு தஆலா யாரு உலமாக்களுடைய விஷயத்த பகிரங்கமாக பேசுறாங்க, அல்லாஹு தஆலா அவனுடைய விஷயத்துல என்ன செய்யறான், அவனுடைய குறைகளை அவனுடைய மற்ற விஷயங்கள் என்ன செய்ய பகிரங்கப்படுத்தும். எது மறைந்த நிலையில் இருந்ததோ அல்லாஹு தஆலா அவன் அந்த திரையை அகற்றி விடுகின்றான். இவனுடைய அசல் ரூபம் தெரிஞ்சிடும் மக்களுக்கு மத்தியில. அல்லாஹ் நாவை அறிஞர்களின் மானங்களை பழித்து பேசுவதிலும் அவர்களுக்கு எதிராக அநீதி இழைப்பதிலும் விட்டுவிட்ட எவரையும் அவர் இறப்பதற்கு முன்பாகவே இதய மரணத்தால் சோதிப்பான். மேலும் அவரை உள்ளுக்குள் இல்லாமல் வெளி தோற்றத்தில் மட்டும் அல்லாஹுக்கு அஞ்சுபவனாக ஆக்குவான். அவனை தான் செய்யாததை சொல்லும், தான் மறைத்து கொண்டிருப்பதற்கு மாற்றமாக வெளிப்படுத்தும் ஒருவனாக ஆக்குவான். எவர் அறிஞர்களை இகழ்ந்தாரோ அவரின் மறுமை அழிந்துவிடும், மேலும் அவரின் இம்மையும் வாழ்க்கையும் கெட்டுவிடும் என்ற உபதேசம் தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த புத்தகம் சிபியானு
كذب المفترى فيما نسب إلى الإمام أبي الحسن الأشعري رحمه الله. இந்த புத்தகம் பெயர். அதுல இதை பதிவு செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு அறிஞர் பிரபலியமான கல்வியுடைய விஷயத்துல மிகவும் தேர்ச்சி பெற்று மிகவும் என்ன செய்ய அவர் கல்வியுடைய விஷயத்துல தன்னுடைய உழைப்பை செய்த அவருடைய விஷயத்தை நாம எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, அவர்களை நாம விமர்சனம் கடுமையாக அல்லது அவங்களுடைய புத்தகங்களை அவங்களை புறக்கணிக்கூடிய விஷயம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா மனிதன் குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லாரும் என்ன தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவருடைய தவறு நாம வழிகேட்டவர்களுடைய அந்த தவறுகள் போல நம்ம ஒப்பிட முடியாது. அதுதான் அடுத்த இன்ஷா அல்லாஹ் அமர்வில் பார்ப்போம். அஹ்லு சுன்னா மற்றும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் மற்றும் அஹ்லுல் பிதாத்துடைய தவறுகளை நாம என்ன செய்வோம், அதை டிஃபரன்ஷியேட் செய்வோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய தவறுகளும் அஹ்லுல் பிதாவுடைய தவறுகளும் ரெண்டும் ஒன்றாக என்ன செய்ய முடியாது, நாம இத ஒரே அளவுல நம்ம பார்க்க முடியாது. மாறாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் தவறு செய்யும் பொழுது அதை ஒரு வகையாக நாம அணுகுவோம். அஹ்லுல் பிதாவுடைய விஷயங்கள் அவங்க தவறு செய்யும் பொழுது அதை ஒரு விதமாக அணுகுவோம். இது நாம யதார்த்தமாகவே இருக்கும். ஒரு கல்வி இருந்து அந்த கல்வியில அவர் முயற்சி செய்து அவருடைய எண்ணம் சரியிருந்து முயற்சி செய்து அதுல அவர் தவறு செய்யறாருன்னா நம்ம என்ன செய்வோம், இவரு தெரிஞ்சிருக்கு தவறு செஞ்சிருக்காரு என்று நம்ம அவரை நம்ம செய்வோம், சில அவகாசமோ அல்லது சில இந்த விஷயத்தை யோசிப்போம். அதே ஒருத்தர் கல்வியே இல்லை, அந்த கல்வி இல்லாதனால இதை முன்னெடுத்து ஒரு விஷயத்தை செய்யறான்னா அங்க நம்ம என்ன செய்வோம், கண்டிப்போம். எடுத்துக்காட்டாக ஒரு பையன் அல்லது ஒரு மாணவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவருக்கு, காரு உஸ்தாத் இப்பதான் கார் எடுக்கிறாரு தான். இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். இப்போ உட்காந்துட்டாரு, உட்காந்துட்டு வாங்க எங்கெல்லாம் போனோம் உட்காருங்க, ஏன்பா ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்ட்டு ஆரம்பிச்சிடுறேன், நாம போய் சேர்ந்துரும். என்ன யாராவது இல்லப்பா உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? இல்லை எனக்கு ஓட்டெல்லாம் தெரியாது, அதான் அல்லாஹ்வுடைய பேரு சொன்ன ஆரம்பிச்சிட்டேன்னு என்று சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? கீழே இறங்குப்பான்னு சொல்லுவாங்களா? சரி. வேற என்ன சொல்லுவான் அவனுக்கு புரிய வைப்பதற்காக? தெரியாம ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும்ப்பான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், ஏன் பைலட்டுக்கு ஆகலையா, ஏன் மற்ற காருக்கு ஆகலையா, மற்றவங்களுக்கு டிரைவிங் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் லைசன்ஸ் அவங்களுக்கு வச்சிருக்கும் அவங்களுக்கு ஆகலையா, எனக்கும் தான் ஆகும், உட்காருங்க பின்னாடி. பாத்தீங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவரு ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டி அனைத்து விஷயங்களும் கவனம் செய்து அதுல அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்வோம், ஹபா என்று சொல்லுவோம். அது ஹபா, அது தெரியாமல் அல்லது ஒரு என்று நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் தெரியுது, கல்வி இருக்கு, இப்படிதான் ஓட்டணும் இப்படிதான் செய்யணும். ஆனாலும் என்ன ஒரு சில தவறுகள் ஏற்படும் பொழுது அவரை குற்றம் பிடிக்க மாட்டேன். சரி சத்தரெல்லாம் நடந்தது. இவர் என்ன, இவருக்கு ஒண்ணுமே தெரியல, இவருக்கு ஒண்ணுமே தெரியாம அந்த எலிஜிபிலிட்டி இல்ல, ஏறி உட்கார்ந்தாரு, என்ன ஆகும், எடுத்துட்டு போய் இடிச்சாரு. அதே மாதிரிதான் இருக்குமா? இவர் மேல ஆக்ஷன் தான் விடும். அது சில நேரத்துல ஒருவரை கொன்று விட்டாலும் அந்த நிலையில அது கத்லுல் கபா தான். அது தெரியாமல் நடந்த ஒரு அசம்பாவிதம், ஒரு ஆக்சிடென்ட் தான் பொதுவாக மார்க்க சட்டத்துல இருக்கும், கத்லுல் கபா. இது என்ன, கத்லுல் அமத், வேணுமென்றே அவன் கொலை செஞ்சான். ஏன், உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னா நீ ஏன் புரியல அந்த விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம அடுத்த அமர்வுல நாம பார்க்கலாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நாலேஜபிள் பர்சன், அவருடைய தவறும் அந்த நாலேஜ் ரைட் நாலேஜ் இருந்து அவருடைய ஃபீல்ட்ல அவர் தவறு செய்யறாருன்னா அந்த தவறை நாம எப்படி சுட்டி காண்பிப்போம்? அதே மாதிரி ஒருத்தர் நாலேஜே இல்லை, அது பேஸ் சுத்தமா இல்லை, அப்படிப்பட்டவன் இதை முன்னெடுத்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் ஆகுதுல்ல, அதுதான் எல்லாரும் தான் செய்யறான். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டக்கூடியவங்களுக்கும் நடக்குது, எனக்கு நடந்தா என்ன என்ற என்ன செய்யறான், இவன் தனக்கு சாதமாக்குறான். இப்ப இவனை என்ன செய்வோம், இவனை தலையில தட்டிதான், நீ உட்கார்ந்து இருக்கிறதே சரியான ஒரு இடம் இல்லப்பா, ஏன்னா உனக்கு இதுக்கு தகுதியே இல்லை. அப்போ இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அஹ்லு சுன்னா அஹ்லுல் பாத்தில், அஹ்லு சுன்னா மற்றும் அஹ்லுல் பித்ஆவுக்கு இதுதான் வித்தியாசம். நாம இதை புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த அமர்வை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதோடைய நோட்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ்
பதிவு செய்து இன்ஷா அல்லாஹ் அவருடைய விஷயங்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம நிறைய அமர்வுகள் பார்த்தோம். முதல் 3 அமர்வுடைய இன்ஷா அல்லாஹ் கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் 3 அமர்வுடைய டெஸ்ட் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அநேகமாக புதன் அல்லது வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை அநேகமாக அனுப்புவதற்காக முயற்சி செய்வோம். அனைவரும் இதை படிங்க, ஒரு வாட்டி படிங்க. நோட்ஸ் உங்களுக்கு அடிப்படையானது இருக்கு. இந்த நோட்ஸை பார்த்து கொள்ளுங்க, வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றது இதெல்லாம் நமக்கு ரிவிஷனாக இருந்தாதான் நாம என்ன செய்து கொள்ளலாம், முதல்ல மனஜு சரஃப்ல வைத்துக் கொள்ள முடியும். இல்ல படிச்சேன் அப்படியே எடுத்து வச்சாச்சு முடிஞ்சதுன்னா நம்முடைய வாழ்க்கையில திரும்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திரும்ப வேறு ஒரு விதமாக ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடியவனாக ஆவான். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுக்கு முன்னால் ஆர்வமாக இந்த வகுப்புகள் கலந்து கொண்டும் தேர்வு எழுதிய மாணவிகளுக்கு திரும்பவும் இங்கு ஒரு நினைவூட்டல். இன்ஷா அல்லாஹ் முதல் 3 அமர்வுகளுடைய விஷயங்களை நாம அறிவதற்காக இது தேர்வுக்காக தயாராகுங்க. அல்லாஹ் தஆலா உதவி புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.